ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சங்கீதம் 25:7. அன்புக்குரியவர்களே, கடவுளின் மன்னிக்கும் அன்பும் பசுத்தத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளும் போது அவரில் நிலைத்திருக்க, அவரின் கிருபையை பெற்று அனுபவிக்க, நமது உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் பாவங்களினால் மனம் நொந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிடவும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளவும் நாம் முயல வேண்டிய தருணம் இது. இறைவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அதனால் கிடைக்கும் ரட்சிப்பையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். வாலிப வயதில் தடம் புரண்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட அசுசியலை களைய வேண்டிய தருணம் இது. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரலும் என கெஞ்சுவோம். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும், என் ஆத்மாவை காப்பாற்றி சகல தீமைக்கு என்னை விடுவியும் என்று ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வேண்டுதல் செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். பாவத்தை வெறுக்கிற, பாவியை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்தகரம் தொட்டு சுகமாக்க வேண்டுமாய், சளி, இருமல், ஆஸ்மா, டிபி, கேன்சர் வியாதிகளின் தொற்றுகள் அணுகாது காத்து சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் விருப்பம் போல நடந்து தீமைகளை செய்த எங்கள் மேல் உங்கள் கோபம் பற்றியாமல் எங்கள் மீது இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தயவாய் உங்க இரக்கத்தின் நிமித்தம் எங்களை மன்னிப்பீராக. எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளாய் ஏற்று மறுரூபப்படுத்துங்க. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எந்த சூழ்நிலைகளையும் உங்க கிருபையால் மேற்கொண்டு புடமிடப்பட்ட பொன்னாக விளங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களை மன்னித்து புது சிருஷ்டி ஆக்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் குடும்பத்தையும் விருத்தியடைய செய்யுங்க. உங்க சமாதானத்தால் நிரப்புங்க. பிரச்சனைகளை மாற்றி சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, வீணான செலவினங்களுக்கு விலக்கி காத்து சாபங்களை ஆசீர்வாதமாக மாறச் செய்து பரிபூர்ண நன்மைகளை பெற்று அனுபவிக்க உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியோடு, வறுமையோடு, கண்ணீரோடு, கடன் பிரச்சனைகளோடு, வேலை இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து, விளைச்சல் இல்லாமல் விவசாயத்தில் ஏமாற்றம் கண்டு கவலையோடு, விரக்தியோடு வாழும் ஒவ்வொருவருக்கும் உங்க தயவு கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறிவில் வளரவும், உங்க வருகைக்கு ஆயத்தப்படவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்கு உங்க ஆலோசனை பாதுகாப்பு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விவசாயிகள் மீது மத்திய அரசு தாக்குதல் நடத்துவதை நிறுத்தும்படியும், பிலிப்பைன்ஸில் நிலச்சரிவில் புதைந்தவர்கள் உயிருடன் மீட்கப்படவும், இழப்பில் தவிக்கும் குடும்பத்திற்கு ஆறுதல் உண்டாகவும், மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவர் வாழ்விலும் புது நன்மைகளை பெற்று அனுபவிக்க உங்க கிருபை வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.